இங்கிலாண்டில் இப்போ ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டுருக்க ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெல்லியிலையும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பிரிட்டன் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரெத்தா வாக்கர் ஆதாப் அப்படிங்கிற அவங்களோட லிவிங் டுகெதர் பார்ட்னரால் கொல்லப்பட்டாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த பொண்ணும் பையனும். அந்த பொண்ணு காணாமல் போய் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 2.5 மந்த்ஸ் அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கால்ஸ் எதையுமே எடுக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஆதாப் மே மாதம் 18ஆம் தேதி ஸ்ரத்தாவுக்கும் ஆதாப்க்கும் இடையில ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தில் ஸ்ரத்தாவை ஆதாப் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பாடியை 35 துண்டாக கட் பண்ணி அதை 300 லிட்டர் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுட்டாரு. 18 நாளுக்கு அப்புறமா எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக ஒரு பையில் எடுத்துகிட்டு போய் சந்திப்பூர் காட்டில் போய் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு. நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2022 ஆதாப்பை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அந்த காட்டில் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட உறுப்புகளில் நிறையவே செதஞ்ச நிலமையில தான் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இங்கிலாந்தில் நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இங்கிலாண்டில் லிங்கன் ஷட்டில்வொர்த் ஹவுஸ் பகுதியை சேர்ந்தவர் நிக்கோலஸ். இவரோட வயசு 28. ஹோலி பிராம்லி இவங்க வயசு 26. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2023 மார்ச் 24ஆம் தேதி லிங்கர்ஷயர் போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பிராங்லி காணவில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மார்ச் மாதம் 25ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து மேட்சன் கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது பிராங்லி பக்கத்தில் இருக்க மனநல காப்பக ஆய்வாளர் கூட ஓடி போயிட்டா, அவளுக்கும் எனக்கும் சண்டை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இவர் மேலே சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே போய் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வீட்டை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ போகும்போது வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஹெவியாக பினாயில் ஸ்மெல்லு வருது. அது இல்லாமல் அவங்களோட பெட்ரூம் அப்புறம் பாத்ரூம் ரெண்டுலேயும் இரத்த கரைகள் அதிகமாக காணப்படுது. பாசிங் ஹோம் என்ற பகுதியில் உள்ள நதியில் பாலித்தீன் கவர்க்குள்ளே மனித கை தெரியுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. போலீஸ்காரங்களும் டைவர்ஸோட ஹெல்ப்போட அந்த பாசிங் ஹோம் நதியில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் 200 கவரில் மனித பாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக தனித்தனியாக கிடைக்கிது. பிராம்லி லாஸ்ட்டாக வீட்டை விட்டு எப்போ வெளியே வந்தாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட காப்பி வச்சு செக் பண்ணுறாங்க. 17ஆம் தேதி மேன்சனோட உள்ளே போனவங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. நதியில் கிடச்ச பாடி பிராம்லியோடதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு மேட்சன் தான் இதை பண்ணியிருக்கணும்னு கேட்கும்போது அவர் நான் இதை செய்யவே இல்லைன்னு சொல்கிறாரு. அவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இது வரைக்கும் தனக்கும் பிராம்லி கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த மேட்சன் இப்போ தான் முதல் முறையாக நான் தான் இந்த கொலைக்கு காரணம், நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி இப்போ தான் உண்மையே பேசியிருக்காரு நீதிமன்றத்தில். பெட்ரூமில் வச்சு பிராங்க்லியை தொடர்ந்து கத்தியால் குத்தி கொலை செஞ்சதாகவும், அப்புறமா போலீஸ்காரங்களுக்கு எந்த டவுட்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பாடியை பாத்ரூம் வரைக்கும் இழுத்துட்டு போய் அங்கே வச்சு அவங்களோட பாடியை 225 துண்டாக வெட்டி அதை கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதாகவும், ஸ்டோர் பண்ணி வச்ச பாடியை ஹாங்காங் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பைசா கொடுத்து பாசிங் ஹோமில் இருக்கிற நதியில் வீசிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு மேட்சன். போலீஸ்காரங்க அங்கே கிடைச்ச பாடியை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கும்போது முழுசுமாக தலை ஃபுல்லாக மொட்டை அடிக்கப்பட்ட நிலமையில ஒரு பொண்ணோட பாடின்னு சொல்லி அவங்க அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. பெண்ணோட முழு உறுப்பும் இருந்துச்சான்னு பார்த்தா அதில் மூளையும் இதயமும் மட்டும் மிஸ் ஆகிருந்துச்சு. கொலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மேட்சன் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வேர்ட்ஸ் என்னன்னா, இந்த கொலையிலேருந்து தப்பிப்பது எப்படி, இந்த கொலையை மறைப்பது எப்படி, பண வரவு பலன்கள், இன்சூரன்ஸ் எவ்வாறு வந்தடையும் அப்படிங்கிறதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, கடவுள் மன்னிப்பாரா அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபோட கார்டு யூஸ் பண்ணி பணமும் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் அவங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிராம்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிற மாதிரியே அவரும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. பிராம்லியோட அம்மா நீதிமன்றத்தில் மேட்சனுக்கும் பிராம்லிக்கும் ஒத்து வரல, அதனால் எத்தனையோ டைம் பிராம்லி வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினச்சி வெளியில் வந்தால் ஒரு டைம் வரும்போது பிராம்லி வளர்த்த வெள்ளை எலியை வெளியில் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதை பார்த்த மேட்சன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த வெள்ளை எலியை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் பண்ணி அதை மைக்ரோவேவில் வச்சு சமைச்சிட்டான். அவ்வளோ காணம் அவன் சைக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாயை கூட்டிகிட்டு வந்தால் அந்த நாயை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த வாஷிங் மிஷினில் போட்டு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி
பிராம்லியோட அம்மா சொல்லியிருக்காங்க. அவன் ஒரு சைக்கோ. அவன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லி எத்தனையோ டைம் என் பொண்ணு புலம்பியிருக்கா. அவன் எங்க கூட கூட அவள பேச விடாம ரொம்ப பாடாப்படுத்துனான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேட்சனோட வாக்குமூலம் வச்சு அவரோட ஃப்ரெண்டையும் கைது பண்ணியிருக்காங்க போலீஸ். அக்கம் பக்கம் இருக்கவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. அது எல்லாருக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் காதல்ங்கிறத ரொம்ப ரொம்ப யோசித்து கவனமாக முடிவெடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.